எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த லேர்ன் டூ ஏர்ன் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் எழுதின அந்த புக்க பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்த தலைப்பு புட்டிங் யுவர் மணி டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தலைப்பு இருக்குங்க. அதை பத்தி எளிமையா பார்ப்போம். நம்ம நம்மளோட ஸ்பெண்டிங், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பெண்டிங் வருமானம் வந்தோடனே நம்மளோட முதல் செலவு எதா இருக்கணும் அப்படின்னா சேமிப்புகளா இருக்கணுங்க. அது எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 30% அமௌண்ட்டை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா அந்த பணம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டா ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுறீங்கன்னா ஒரு 7% வருஷம், 100 ரூபா போடுறீங்கன்னா ஒரு 7% உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குங்க. சிம்பிளா புட்டிங் யுவர் மணி டு ஒர்க் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். மணியை வந்து தனியா எடுத்து வைக்கிறீங்க, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மணியை தனியா எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன அப்ரோச்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடுத்துக்காட்டா வாரன் பஃபெட்டை பத்தி பேசுறாரு. அவருடைய இளமை காலங்கள்ல இருந்தே ஒரு சின்ன தொகையை தனியா எடுத்து, அதாவது 12 வயசுலயே அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. சிறிய தொகையை எடுத்து வைக்கிறாருங்க. அவரு செலவு பண்றதை குறைக்கிறாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா அவருடைய செலவுகளை குறைச்சு அதன் மூலமா அவர் இன்வெஸ்ட் பண்றாருங்க. எந்த மாதிரியான பொருட்கள் அவர் வாங்குவாராம்? இப்பயும் கூட எந்தெந்த பொருள்லாம் வந்து வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுதோ அந்த பொருளை வாங்க வராங்க, எந்தெந்த பொருள்லாம் வந்து வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகுதோ அந்த பொருளை வாங்க மாட்டாராம். அதுவும் அவருக்கு தேவை அப்படின்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குவாராம். எடுத்துக்காட்டா அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, காரே வந்து புது கார் வாங்காம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறதுங்க. இந்த டிப்ரிஷியேட் ஆகுற மாதிரியான ஐட்டம்ஸ் என்னென்ன, பெரும்பாலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், ஃபோனு, ஐபாடு, எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவர் வந்து பெரும்பாலும் அதிகமாக செலவு பண்ணி வாங்க மாட்டாராங்க. அதைத்தான் இவர் மேற்கோள் காட்டுறாருங்க. நீங்க வாங்குற பொருட்கள் அப்ரிஷியேட் ஆகணும், அது டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க வந்து வாங்கணுங்க. இப்ப நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு மண் பானை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்பானை உங்க ஆயுட்காலம் முழுதுமே இருக்குங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மண்பானை வந்து குடிக்கிற தண்ணி வச்சுக்கிறதுக்கான பானை வந்து 50 காசு 25 காசுங்க. இன்னைக்கு 250 ரூபாங்க. எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்களேன். அது ஒரு தடவை நீங்க வாங்கி ரொம்ப கவனமா கையாண்டோம் அப்படின்னா அது உங்க ஆயுட்காலம் முழுக்கவே இருக்கும். நீங்க காப்பர்ல வாங்கினா கூட அது ஓட்டையாயிரும், ஆனா மண்பானை ஓட்டையே ஆகாதுங்க. இதோட வேல்யூ டிப்ரிசியேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது, நீங்க வந்து கவனமா அதை கையாளுற வரைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை சொன்னேன். தங்கம் எடுத்துக்கோமே, தங்கமும் அதே மாதிரி நல்லா அப்ரிஷியேட் ஆகி வந்துட்டு இருக்கும். அது டிப்ரிசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடையாதுங்க. எந்த பொருளை வாங்கினாலும் டிப்ரிஷியேட் ஆகுற பொருளை வாங்கக்கூடாது. தென் உடனே வாங்குறது. உடனே இப்போ எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே ஒரு அதிகமான தொகையை கொடுத்து அந்த படத்தை இன்னைக்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவல், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். இந்த பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். டிலேடு கிராட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணி, ஒரு படம் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தேட்டருக்கு போனோம்னா எவனுமே இருக்க மாட்டாங்க படம் பார்க்கறது. ரைட்? பெரும்பாலான படங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு போனீங்கன்னா நீங்க வந்து 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கே அந்த படத்தை பார்த்து வந்துடலாம். ஓடிடியில ஒரு ஃபேமிலியே உட்காந்து பார்க்கலாம். ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நிறைய கேப் கிடைக்கும். அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை நீங்க எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபர்தரா வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகணும், உங்களுக்கு டிவைடண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுல கடன் அப்படின்றத பத்தி பேசுறாரு. கடன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். சேவிங்ஸ் எப்படியோ கடன் அப்படிங்கிறது இந்த சேவிங்ஸோட ஆப்போசிட். எப்படி வந்து உங்களோட சேவிங்ஸ் உங்களோட பணத்தை வந்து கூட்டிக்கிட்டே போகுதோ, அப்ரிஷியேட் ஆகிட்டே போகுதோ, இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த நல்ல ஷேரோட வேல்யூ ஏறிக்கிட்டே, அந்த கடன் அப்படின்றது உங்களோட அசட்டை குறைச்சிக்கிட்டே வருங்க. அதை எப்பொழுதுமே வாங்கக்கூடாது. அப்படின்ற ஒரு பொருள் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா 10 மாசம் எடுத்து வைங்க, எடுத்து வச்சு 12வது மாசம் அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வற்புறுத்துறாருங்க. ஆக உங்களோட பணத்தை வந்து பெருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கண்டிப்பா தேவை இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறத விட்டுறணும். எந்தெந்த பொருள்லாம் வந்து டிப்ரிஷியேட் ஆகுதோ, எந்தெந்த பொருளோட வேல்யூ எல்லாம் குறையுதோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடாது. வாங்கலாம், கொஞ்சம் பொறுத்திருந்து அதற்கான சேமிப்புகளை செய்து அதுக்கப்புறம் வாங்கலாம். அத்தியாவசிய தேவை அப்படின்னா அது என்ன சொல்ற, ஹவுசிங்க்கு நீங்க லோன் வாங்கலாம் அப்படின்றாரு. ஆனா இன்றைய தலைமுறைகள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவுசிங்கும் வந்து அது டிப்ரிஷியேட் ஆகுறது தான். அதுக்கும் லோன் வாங்கி நம்ம வந்து அதிக லட்சக்கணக்கில் வாழ்க்கை பூரா
இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெண்ட் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ரெண்ட்டை கட்டிட்டு போயிடலாங்க, நிம்மதியா இருந்துடலாம். அந்த தொகைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுடலாம். ஆக கடன் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷனுக்கு நம்ம வாங்கலாங்க. 18 வயசுல நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போறீங்க அப்படின்னா எஜுகேஷனை வாங்கி ஒரு 2-3 வருஷத்துல கட்டி முடிச்சிடலாம். இந்த ஹவுசிங் லோன் மாதிரி 60 வயசு வரைக்கும் கடன் கட்டுற வேலையே வேணாங்க. இந்த சேவிங்ஸ் அப்படின்றது ஒரு 30% வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். பணம் வந்து அப்ரிஷியேட் ஆகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம போட்டோம் அப்படின்னா உங்க பணம் உங்களுக்காக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நீங்க வந்து அந்த பணத்துல இருந்து ஃப்ரூட்ஸை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஏர்லியர் ரிட்டையர்மெண்ட், ஃபயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் ஏர்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்ப அப்படின்னா யங் ஏஜஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்கணும், ரைட். 18 வயசு ஆரம்பமே கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தென் 24ல இருந்து 30க்குள்ள அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட். இப்படி பண்ணீங்கனாலே நீங்க ஒரு 45 வயசுல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் ஏர்லி அதை நோக்கி நீங்க போயிடலாம், ரைட். அடுத்த பகுதியில் இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.